ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னி விளாக் பார்க்கலாமா? இப்போ வேற எங்கள் ஊரில் திருவிழா சீசனு. காலைல எப்பயும் போல் சாமி வந்தது. இப்போ பொம்மை மாதிரி இருக்கும், வண்டியில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்வலமாயிட்டுன்னு போவாங்க. ஆனால் நைட்டு நல்லா ஜோடிப்புலாம் பண்ணி பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ராகி கூழ் தான், பச்சை மாவு கூழ். நிறைய பேர் இது வந்து பசி தாங்குதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பசிலாம் தாங்குது. ஆனால் ஒரு மணிக்கு கப கப கபன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்பெனியில் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வேலை செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக சைடு எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு போல. கையிலேருந்து தோல் உறிஞ்சிட்டே இருக்குது. அது போக போக சரியாயிடும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சாரு அவரோட வீடு கொடுத்தன பார்த்து அவங்க பையனுக்கு கல்யாணம். அவங்க பையன் இங்கே இல்லை, துபாயில் இருக்காரு. அவருக்கு வேறு அடிபட்டுருது. ஒரு வீட்டு வேலையே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டாரு. சரி, நானும் வந்துட்டேன். ஒரு லெமன் சோடா குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட்டில் வந்து நைட்டுன்னு வந்து குடிக்க வச்சாரு. ஆனால் எனக்கு தேவையில்ல. நான் அவர் குடித்தாரு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டனே. சரி, கம்பெனி வேலையாக ஒரு கிளிசரின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் வாங்குறதுக்காக ஒரு சர்ஜிக்கல்ஸ் வந்திருந்தான். கிளிசரின்லாம் வாங்கி பேக்லலாம் வச்சுட்டு எங்கே போனேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தவளக்குப்பத்தில் ஒரு நில கதவு பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அவங்க பையனுக்கு வீடியோ கால் போட்டு காட்டுறாரு, ஒவ்வொரு கதவாக. எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் சரி, நம்ம வீட்டில் ஒரு கதவு சின்னதாக ஒரு டோர் போடல, அதுக்கு சும்மா விலை கேட்டுங்கன்னா வாங்க போகிறதில்ல, வாங்குவோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ சும்மா கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு போட்டேன். இவர் வந்து குஜராத் ஆள் பழகுது, நல்லா பட்டேல் மாதிரி பயங்கரமாக ஹிந்திலாம் பேசியிருந்தார். திடீர்னு செம்ம மழை, கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது. மழை பெஞ்சதும் ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா நாங்கள் கரும்பு வச்சுக்கிறோம். தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது. சரி, இந்த மழை நின்ன உடனே அவர் கால் நனையாமல் வீட்டுக்கிட்டுன்னு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அதனால் நானும் இட்டுன்னு போய் விட்டேன். போகும்போது ஜீவா வந்து 200 கொடுத்து ஏன்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் சாப்பிட்டேன். காசுக்காக வேலை செய்யலை, அவர் பாசமாக கொடுக்குறாரு, நானும் பாசமாக வாங்கிட்டேன். சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.